பாருங்க, ஐயப்பன் கோயிலுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த கோயில். பயங்கர கூட்டம், எல்லாம் மாலை போட்டாங்க. ஐயப்பன் தெரியுறார் பாருங்க. உள்ள அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்ருவோம். ஜேன்னு இருக்கு கூட்டம். அப்படியே கோயில் சுற்றி வரலாம். எல்லாம் மாலை போட்டிருக்காங்க நிறையா. 9 நவகிரகம் எல்லாம் நவகிரகத்து பக்கத்துலேயே கால பைரவர். ரொம்ப சுற்றியாச்சு. ராகு கேது கும்பிட்டு அப்படியே பாருங்க. இந்த ஐயப்பன் கோயில் மாலை போடுற ஆஃபீஸ் ரூம்பு. மேலே மாடிப்படி, அந்த படியில் ஏறி போனால் மேலே எல்லாம் சாப்பாடுறவங்க, மாலை போடுறவங்க, திருமுடி கட்டுறவங்களுக்கெல்லாம் மேலே எல்லா வசதியும் இருக்குது. மாடி மேலே அப்படியே வந்தால் ஆஞ்சநேயா. விளக்கு பூஜை ஏதோ வச்சுருக்காங்க. ஏதோ விளக்கு ஏற்றணும்னா விளக்கு ஏற்றுறாங்க. இங்கே தான் விளக்கு ஏற்றணும். அப்படியே ஐயப்பனை கும்பிடலாம் வாங்க. கோயில் சுற்றி வந்தாச்சு. இப்போ ஐயப்பனை கும்பிடலாம். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம். கூட்டம் போகிறேங்க. இந்த ஐயப்பன் நேற்று கிளம்பி வந்த ஒரு வேலையாக போனேன். கொலுசு கட் ஆகிடுச்சு, அதை ஒட்ட வைக்கிறதுக்காக போனேன். அப்படியே டைம் சரியாக போச்சு. பனையாத்தம் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன தடங்கள்னே தெரில. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கும் போக முடியல என்னால். அந்த கோயிலுக்கு போயிட்டு போனேன். மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி கிளம்பிட்டு வர முடியல. டயர்டாக இருந்து வீட்டில் பொழுதுக்கு வேலை செய்து டயர்டாகிடுது சாயந்தரம். அப்புறம் குளிச்சுட்டு வந்து நைட்டி போட்டுக்கிட்டேன். முடியல, தலை குளிச்சுட்டு ரெடியானேன். நைட்டி போட்டுக்கிட்டேன் வேணான்னு. அந்த ஐயப்பனும் அந்த சிவன் உடவே சிறப்பு வாய்ந்த கோயில். பயங்கர கூட்டம், எல்லாம் மாலை போட்டிருக்காங்க. மறைவாக இருக்குது. அங்கே நடக்குது பரதநாட்டியம். பெரிய கோயில்.